ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ருப்பி நோட்டை வந்து எப்படி மல்டிபிள் டூப்ளிகேட் பண்ணி ஒரு ரேண்டம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற டிப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த பிக்சரை மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். தென் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் பண்ணுறேன். தென் கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம். தென் இந்த நம்பர் ஆஃப் லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் செட் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், நிறைய லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சிங்கிள் லேயரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பிக்சரை வந்து ஒரு பேட்டர்னாக மாற்ற போகிறோம். ஸோ எடிட் போயிடுங்க, டிஃபைன் பேட்டர்ன். ஸோ நேம் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஒரு பேட்டர்னாக சேவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அகெயின் எடிட் மெனு போயிட்டு ஃபில். இந்த டைம் வந்து கலர் கொடுக்க வேணாம், பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண பேட்டர்ன் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்காதீங்க. ஸோ இன்ஸ்டேட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் ஆப்ஷன் பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணுங்கள். ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபில்லில் வந்து உங்களுக்கு நம்மளுடைய பேட்டர்ன் ஃபில் ஆகணும். லைக் பிரிக் ஃபில், கிராஸ் வேவ் நிறைய இருக்குது. இதில் வந்து ரேண்டம் ஃபில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து ரேண்டம் ஃபில் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா ரேண்டம் ஃபில்லுடைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து செட்டிங்ஸ். ஸோ டென்சிட்டி எவ்வளோ பிக்சல்ஸில் இருக்கணும், இதை வந்து டிஃபால்ட் ஹையராக கொடுங்க. தென் மினிமம் ஸ்கேல். இப்போ சில நோட்ஸ் வந்து இதில் சின்ன சைஸில் இருக்கணும், சில நோட்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இதை வந்து இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில நோட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், சில நோட்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஈவன் சைஸஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேம் வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். தென் இந்த ரொட்டேட் பேட்டர்ன் வந்து எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். தென் கலர் ரேண்டம்னஸ். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபில் பண்ணும்போது சில இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ளெக்ஷன் கலர் ஷேடில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து லைட்டான வேல்யூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம்வே அதனுடைய பிரைட்னஸ். ஏன்னா சில நோட்ஸ் வந்து பேக்கில் போகும்போது கொஞ்சம் ஷேடோ அப்ளை ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் ரேண்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். சிங்கிள் லேயர்லேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நிறைய நம்ம டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். பாய்.